உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, பாரதி, என்னாச்சு? என்னாச்சு பாரதி? இப்போ ஓகேவா? அப்பா, அம்மாக்கு என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லடா, அம்மாக்கு காலையில சாப்பிட்டது ஒத்துக்கல, அதான் வாமிட் பண்ணிட்டேன். ரொம்ப வாமிட் வருதா? இல்லடா, இப்போ ஓகே தான். தமிழ், ஆண்டாளத்தை வீட்டுல போய் லெமன் வாங்கிட்டு வா. சரிப்பா. பாரதி, உங்களுக்கு சரின்னு பட்டா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சரின்னு பட்டா? இன்னைக்கு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல் போனீங்கல்ல, அதை பத்தி தான் சொல்றேன். இதுல என் விருப்பம்னு எதுவும் இல்லை பாரதி. முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. என்ன ஆதி, குத்தி காட்டுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, நான் யதார்த்தத்தை சொன்னேன். எது யதார்த்தம்? அபார்ஷன் பண்றதா? அப்படி நீங்க நினைச்சதானே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனீங்க? அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே ஹாஸ்பிட்டல் போய் கூட பண்ணாம திரும்பி வந்தேன். ஏங்க, அது போறதுக்கு முன்னாடி தெரியலையா? தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியா நீங்களும் உங்க பொண்ணு நடந்துக்கிட்டீங்க? இந்த விஷயத்த உங்ககிட்ட எவ்வளவு சந்தோஷமா சொல்லணும்னு ஒருத்தி ஆசாசையா புடவை கட்டி பூ வச்சு ரெடி ஆகி காத்துட்டு இருப்பா. உங்க பொண்ணு வந்து பொம்மைய தூக்கி எறிஞ்சு தம்பியும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லுவா. நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு உனக்கு இனிமே தம்பியும் வரமாட்டான் தங்கச்சியும் வரமாட்டான்னு சொல்லுவீங்க. ஆனா இன்னைக்கு நான் பண்ண நினைச்சது மட்டும் முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம், அப்படிதானே? தமிழ் ஒண்ணும் உங்கள மாதிரி என்ன மாதிரி இல்லைங்க. அவ ஒரு குழந்தை. ஆனா நீங்க குழந்தை இல்லல்ல. சரி, நைட்டு தான் தமிழ் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லி காலையில வந்து உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு தமிழ் மட்டும் போதும், வேற குழந்தைலாம் எனக்கு வேண்டாம் நீங்க சொன்னீங்களா இல்லையா? அதுவும் நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்டேன். அப்ப கூட அது அவர் வேண்டாம் தான் சொல்லுவாரு. இப்ப என்ன மட்டும் குறை சொல்வாரா? பாரதி, இப்படி எல்லாம் பேசுறதால நீங்க செஞ்சது சரின்னு ஆயிடாது. இப்பவும் நான் செஞ்சது சரின்னு உங்ககிட்ட சொல்லல, நான் செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்காக நீங்க இப்படி என் கூட சண்டை போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சண்டை போடாம நீங்க பண்ண அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணணுமா? அந்த பாவத்தை பண்ணணும்னு நினைச்சதே உங்களுக்காகவும் தமிழுக்காகவும் தானே. திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நிக்கிறீங்க. ஆனா நீங்க கர்ப்பமா இருக்கிறத என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா உங்களை நான் இப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டேன். ஆனா நீங்க கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. மறைக்கல ஆதி, நீங்களும் உங்க பொண்ணு அதை சொல்ல விடல. சரிங்க, தப்பெல்லாம் என் மேலையும் தமிழ் மேலையும் தான். நீங்க உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப ஏன் இஷ்டப்படி இந்த குழந்தை என் வயித்திலேயே வளரட்டும். 10 மாசம் கழிச்சு வெளியே வரட்டும், வெளியே வந்து வளரட்டும். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான். பெண்ண, நான் ஏதோ உங்களை அபார்ஷன் பண்ண சொன்ன மாதிரி. ஆதி, இந்தாம்மா. யார் கொடுத்தா? லட்சுமி பாட்டி தாம்மா கொடுத்தாங்க. அப்படி என்னம்மா சாப்பிட்ட? ஏன் வாந்தி எடுக்கிற? தெரியலடி, எப்பவும் போலதான் சாப்பிட்டேன். ஆனா ஏதோ சேரலன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு யோசிக்காம நான் எதுக்காக அந்த தப்பு செய்ய யோசிச்சேன்னு யோசிச்சு பாருங்க. அம்மா, இப்போ ஓகேவாம்மா? ஒன்னும் இல்லடா. சாரிம்மா. எதுக்கு சாரி? என்னால தானே நீங்களும் அப்பாவும் சண்டை போட்டீங்க அப்படின்னு உன்கிட்ட யார் சொன்னா? இவ்ளோ நேரம் இதுதான் அப்பா கிட்டயும் பேசிட்டு வந்தேன். அவரும் இதே தான் கேட்டாரு. நீ என்ன பேசுற? அவர் என்ன கேட்டாரு? அம்மா, உனக்கு இப்படி சொன்னா புரியாது, இரு வர. இது யாரு?
பொம்மை இது யாருன்னு கேட்டேன். யாருன்னா? இது நம்ம தம்பி பாப்பா தானே? ம், இவன் வர போறான்னு தானே நீ அப்பாவும் சண்டை போட்டீங்க. இனி நீ அப்பாவும் சண்டை போடக்கூடாது. ஏன்னா எனக்கும் தம்பி பாப்பான்னா ரொம்ப பிடிக்கும். என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாம்மா, தம்பி பாப்பா வந்தா ஜாலியா தான் இருக்கும். பின்னையே நீ பொம்மைய தூக்கி அப்படி அடிச்ச? அப்பா கிட்ட சொன்னதை தான் உன்கிட்டயும் சொல்றேன். எனக்கு தம்பி பாப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனா தம்பி பாப்பா அப்பா பக்கத்துல படுக்க கூடாது. அப்பா பக்கத்துல நான் மட்டும்தான் படுப்பேன். வேணும்னா நீயும் தம்பியும் ஒன்னா படுத்துக்கோங்க. என்னம்மா, டீல் ஓகேவா? ம். அப்போ உனக்கு தம்பி பாப்பா வந்தா சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, அவன் வந்துட்டா நானும் அவனும் ஒன்னா விளையாடுவோம், ஒன்னா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவோம். தம்பியும் நானும் ஒன்னா ஸ்கூலுக்கு போவோம். நானே தம்பியை குளிக்க வைப்பேன், நானே அவனுக்கு பவுடர் போட்டு விடுவேன், நானே அவனுக்கு ட்ரெஸ் போட்டு விடுவேன். ஆனா அப்பா கூட நீ சண்டை போடவே கூடாது. ம். சண்டை போட மாட்டேன் தமிழ். இனிமே சண்டையே போட மாட்டேன். குட் அம்மா. எனக்கு இது போதும்டி. 3 நாளா அம்மா இதை யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டேன். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அம்மா, இனிமே அன்னைக்கு மாதிரி நடந்துக்க மாட்டேன். பரவாயில்லடா, அம்மா எதுவும் நினைச்சுக்கல. தேங்க்ஸ்மா. சரி, உனக்கு தம்பி பாப்பா வரப்போறான்னு யார் சொன்னா? ஆண்டலத்தை தான் சொன்னாங்க. ஆண்டாளத்தை வேற என்னெல்லாம் சொன்னாங்க? ஆதி அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவருக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாமா. நீயும் நல்ல அம்மாவா, உனக்காக நானும் நிறைய பண்ணணுமா. அப்புறம் ஒண்ணு சொன்னாங்களே, தம்பி பாப்பா வந்துட்டா நான் அவனுக்கு அம்மா மாதிரி இருக்கணுமா. அப்புறம் தொட்டில ஆட்டி விடணுமா. அப்புறம் அவனும் நானும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடணுமா. அவனை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாங்கம்மா. ஏன்னா அவன் நம்ம ஆதி அப்பாவோட ஜெராக்ஸா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.